தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நம்ம உளவுத்துறைக்கும் நம்ம உள்துறைக்கும் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி புல்வாமா நடந்துச்சு, பெகல்காம் நடந்துச்சு, உளவுத்துறை அலாட்டா இல்லையா அப்படின்னு கேள்வி இல்லாமல் இருந்தது. ஆனா இந்த உளவுத்துறை உள்துறையோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில தான் அமைஞ்சிருக்கு. டெல்லியில அந்த செங்கோட்டைக்கு பக்கத்துல சில கிலோமீட்டர் தூரத்துல தான் இதோடைய மைய அலுவலகமே இருக்கு. அங்கதான் இப்ப செங்கோட்டையில தான் இந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டெல்லி பிளாஸ்ட் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிரதமர் மோடி பூட்டான்ல இருந்து சதிகாரம்னு சொன்னப்பவே ஏதோ சதி நடந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னைக்கு வந்து ஒரு அபிஷியலாவே டெல்லி பாம் பிளாஸ்டே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய அரசு, பாதுகாப்புத்துறை எல்லாருமே. இப்ப இதுல 13 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒவ்வொருத்தரோட கதையும் கேட்கிறப்ப ரொம்ப சோகமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஒரு தொழிலதிபர் அமர், அவரும் இந்த பாம் பிளாஸ்ட்ல வந்து இறந்து போயிருக்காரு. அவருடைய அப்பாவுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்க பையன் டேட்டூ குத்தி இருப்பாரா, இந்த டேட்டூல மை மாம் இஸ் ஃபர்ஸ்ட் லவ், டேட் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு பச்சை குத்தி இருக்காரு அப்படின்னு அவங்க அப்பா கதறி எழுத ஆமா என்னுடைய பையன் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த உடல்கள் எல்லாமே ரொம்ப செதறி போய் கிடந்திருக்கு. இது வரைக்கும் 13 பேர், இன்னும் 2-3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். நிச்சயம் எல்லாரும் மீண்டு வரத்துக்கு நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம். இறந்து போனவங்களுக்கு வந்து அஞ்சலி வந்து செலுத்துவோம். ஆனா உளவுத்துறை என்ன பண்ணுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இந்த தாக்குதலை நடத்தினது உமர் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவர் திட்டமிட்டு நடத்தினாரா இல்ல தற்செயலா இந்த வெடிவிபத்து நிகழ்ந்ததா அப்படிங்கிறதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இப்ப இந்த உமர் வந்து ஜெய்ஷே முகமது அமைப்போட தொடர்பு இருந்திருக்காங்கிறத இப்ப வந்து சொல்றாங்க. இந்த உமர் 11 நாளுக்கு முன்னாடி அக்டோபர் 29 தான் அந்த காரை வாங்கியிருக்காரா, செகண்ட் ஹேண்ட் காரா வாங்கிட்டு அல்பல்லா மருத்துவக் கல்லூரி வளாகத்துல தான் அந்த காரை வந்து நிப்பாட்டி இருக்காரு. யார் கார் பக்கத்துல நிப்பாட்டிருக்காரு அப்படின்னா அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்துல 3000 கிலோ வெடிப்பொருட்கள் வந்து எடுத்தாங்கல்ல ஹரியானால இருந்து, அந்த மருத்துவர் முஜ்மில் சகீல் அவருடைய கார் பக்கத்துல தான் இந்த உமர் வந்து காரை நிப்பாட்டி இருக்காரு. இந்த சகீல் வந்து என்ஐஏவால அரெஸ்ட் பண்ணப்பட்ட உடனேயே இவர் யாருக்குமே தெரியாம போய் அந்த காரை வெளியில எடுத்துட்டு வந்திருக்காராம். இப்ப பாரு என்ன எந்த அளவுக்கு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு 11 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கார் அங்கிருந்து வெளியே கிளப்பிட்டு வந்திருக்காராம். அவர் வெளியே கிளப்பிட்டு வந்து 3 மணி நேரம் அந்த செங்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல பார்க்கிங்ல இருந்திருக்காரு. 3 மணி நேரமும் அந்த பார்க்கிங்லேயே தான் இருந்திருக்காரு உமர். அப்ப யாரும் கண்காணிக்கல போல. அதற்கு பிறகுதான் அந்த காரை ஓட்டிட்டு வரப்ப இந்த பாம் பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. அந்த காருக்குள்ள வெடிப்பொருள் இருந்ததா, அது வந்து வெடிச்சிருக்கா, இல்ல அவரே திட்டமிட்டு வெடிக்க வச்சாரா, உமர் அதுல இருந்தாரா இல்ல தப்பிச்சிட்டாராங்கிற நிறைய கேள்விகள் எல்லாமே இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். அதுல இருந்து ஒரு பாடி வந்து அன்ஐடென்டிஃபைடு பாடி ஒண்ணு எடுத்திருக்காங்க. இது உமர் முகமதோட தான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அதனால அந்த உமர் முகமதோட தாய் அவங்க வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்காங்களாம். அவங்களோட டிஎன்ஏவை நாங்க வந்து சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், இதோட மேட்ச் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு என்ஐஏ சொல்றாங்க. இப்ப என்ஐஏ வந்து ஒரு 10 அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு குழுவை வந்து இதுக்கு இது நியமிச்சிருக்காங்க. அவங்க வந்து தாங்க தொடர்ச்சியா விசாரணை நடத்தி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ஐஏ, ரா இந்த அமைப்புகள் எல்லாமே கோட்டை விட்டுருக்காங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி டெல்லியில தான் பிரதமர் அலுவலகம் இருக்கு, குடியரசுத் தலைவரோட மாளிகை இருக்கு, எல்லாமே இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளவு ஈஸியா வந்து வெடிப்பொருளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. 3000 கிலோ கார் வந்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆட்களோட ஊடுருவல் வந்து அங்க இருக்குன்னு இப்ப என்ஐஏவே சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப என்னன்னா அந்த முஜ்மில் சகில விசாரிச்சுட்டு இருக்காங்களா, அவர் சொன்ன தகவல் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தீபாவளி சமயத்தப்பவே மக்கள் நல்லா நடமாட்டம் உள்ள பகுதியில அந்த காரை நிப்பாட்டி வச்சாங்களாம். ஒரு காரை நிப்பாட்டி வச்சு வெடிக்க வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க, பட் வெடிக்க வைக்க முடியலையா. இப்ப 2026 ஜனவரி 26 அடுத்த தாக்குதலுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இவங்க. அதுக்கு வந்து காரெல்லாம் போய் எங்க போய் நிப்பாட்டுறது அப்படின்லாம் கூட செக் எல்லாம் பண்ணிருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப விசாரிச்சு அவங்க அறிக்கை கொடுத்து அப்பதான் வெளிப்படையா நமக்கு வந்து தெரிய வரும். ஆமா, இப்ப வந்து இன்னைக்கு பிரதமர் மோடி பூட்டான்ல இருந்து கிளம்பி இங்க வந்து அவங்களெல்லாம் சந்திச்சிருக்காரு. அவர் ஒரு 20 பேர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம பார்த்தோம் அந்த புல்வாமா 2019 நடக்கும்போது அவர் மேன் வெர்சஸ் வைல்டு ஷூட்டிங்ல இருந்தாருன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொன்னாங்க. பகல்காம் தாக்குதல் நடந்தப்ப வேகமா கிளம்பி வந்தாரு சவுதி அரேபியால இருந்து. நம்மெல்லாம் என்ன நினைச்சோம், அங்க போய் ஆறுதல் சொல்ல போறாரு குடும்பங்களை பார்த்துன்னு நினைச்சா
பீகாருக்கு போய் அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. மணிப்பூர்ல இந்த வன்முறை நடந்துகிட்டு இருக்கும்போதும் பல வெளிநாடுகளுக்கு தான் போயிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தா நாள் நைட்டு குண்டு வெடிப்பு வந்து நடக்குது. அடுத்த நாள் காலையில அவர் கிளம்பி பூட்டானுக்கு போய் அங்க ரெட் கார்பெட் விரிச்சு அவரை வரவேற்றிருக்காங்க. அதெல்லாம் போட்டோவா எடுத்து ஒரு போட்டோ ஷூட் நடத்தி அதை வந்து தன்னோட எக்ஸ் பக்கத்துல போடுறாரு. இதுக்கு கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் வச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப என்னன்னா இப்ப நைட்டு தான் நடக்குது, ஒரு காலையில தான் கிளம்பி போறாரு. அவருடைய வீட்டுல இருந்து சில தூரத்துல தான் அது இருக்கும். அங்க போய் என்னென்ன ஸ்பாட்ல பார்க்கலாம், இல்ல பாதிக்கப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து ஆறுதல் வந்து சொல்லலாம். எதுவுமே இல்லை, எனக்கு வந்து டூர் தான் முக்கியம்ட்டு போனாருன்னா இவர் பிரதமரான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு நாங்க விடமாட்டோம் வழக்கம்னு சொல்லுவாங்கல்ல, பெகல்காம் நடந்தப்பயும் நாங்க விடமாட்டோம்னாங்க. இது வரைக்கும் அது 2 பேரா 3 பேரா என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் அந்த விடை தெரியவே இல்லை. நமக்கு 26 இந்தியர்கள் நம்ம பலி கொடுத்ததுதான் வந்து நடந்தது. புல்வாமாக்கே இன்னும் விடை கிடைக்கல. அப்படிங்கும்போது இது வந்து விடமாட்டோம்னா விட்டுட்டாங்க. அதனாலதானே உள்ள வந்து இந்த மாதிரியான பாம் பிளாஸ்ட் எல்லாம் நடக்குது. குறிப்பா பிஜேபி காரங்க ஒண்ணு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல ஏதாவது நடந்தா கூட சட்ட ஒழுங்கு சரியில்லை, பதவியாளர்கள் ஆட்சி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டெல்லி செங்கோட்டையிலே இப்படி ஒரு குண்டுவெடிப்பு வந்து நிகழ்ந்திருக்கு. இது யாரு பொறுப்பேற்றுக்கணும்? அவங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். ஆமா, எதுவுமே தெரியாத அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் அங்க சிக்னல்ல நின்றுட்டு இருந்தக்கும் செத்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து எட்டி கூட பார்க்காம அவர் பூட்டானுக்கு போயிட்டாரு. இங்க அமித்ஷா வந்து உளவுத்துறையும் உள்துறையும் வச்சு எந்தெந்த கட்சியை உடைக்கலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காரு போல. மற்ற வேலைகள்லாம் அப்படியே தேங்கி நிக்குதுன்னு நினைக்கிறேன். முழுக்க எலெக்ஷனை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் பாதுகாப்பு குறைபாடுக்கு காரணம்னு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா சொல்றாங்க. இந்த தாஜ் அட்டாக்லாம் நடந்தப்ப அப்ப சிவராஜ் பாட்டீல் ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் வந்து பதவி விலகினாரு. உடனடியா மன்மோகன் சிங் அங்க போய் பிரஸ் எல்லாம் சந்திச்சாரு. இப்ப ரெண்டுமே நடக்கலங்கிறத காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேள்வி கேட்கறாங்க. யாருமே பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. ஓகே, இப்ப எலெக்ஷனுக்கு வருவோம். மத்திய இல்லையா, பூட்டானுக்கு ஒரு போறாரு, பாம் பிளாஸ்ட் நடக்குது. பீகார் 2ஆம் கட்ட தேர்தல் வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் கட்ட தேர்தலே வரலாற்று வாக்குப்பதிவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 66%. இப்ப 2ஆம் கட்ட தேர்தலில் ஒரு 69%. மொத்தம் ஆவரேஜா பாக்குறப்ப ஒரு 67%. 1951 இருந்து இந்த சட்டமன்ற தேர்தல் பீகார்ல நடந்துகிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் 67% போலானதே கிடையாதான். முதல் முறையா இப்படி வந்து போலாயிருக்குங்கிறாங்க. போலாயிருக்கு. அதிகபட்சமா அந்த மாதிரி போலானா ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து வேற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எல்லா எக்ஸிட் போல்ஸ்லயுமே என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 140 இருந்து 160 தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதுவே இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகளோட கூட்டணிக்கு 70 இருந்து 90 தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸிட் போல்ஸ்ல சில ஊடகங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் கட்சி வந்து எதிர்கட்சி கூட்டணியோட வாக்குகளை பெரிய அளவுல பிரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. ஸோ திரும்பியும் ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை, திரும்பியும் நிதிஷ்குமார் தான் அங்க சிஎம்மா உட்கார போறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்ப அவர்கிட்ட இருந்து சேரை பறிச்சிட்டாங்கன்னா அதுவே பிரச்சனை ஆகும். ஸோ திரும்ப என்டிஏ ஆட்சி வரும்னு எக்ஸிட் போல் சொல்லுது. எக்ஸிட் போல் முடிவு தான் அது. நவம்பர் 14 தான் ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். இப்ப என்னன்னா, தேஜஸ்வி அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதை பட் எக்ஸிட் போல்லாம் நாங்க பார்த்து சந்தோஷமும் படல, வருத்தமும் நாங்க வந்து படல. ஒருவேளை அந்த 400 அந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நினைக்கிறாரு போல தேஜஸ்வி. 122 மெஜாரிட்டி, நிச்சயம் இந்த மெஜாரிட்டியை பிடிச்சி நாங்க ஆட்சி அமைப்போம்னு தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 72 லட்சம் வாக்குகள் அதிகமா வந்து போலாயிருக்கு. அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடக்கும், நடந்தே தீரும். ஏன்னா போன முறையே நாங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஆனா சதி பண்ணி வெறும் 12,000 வாக்குகள்ல வெறும் 12,000 வாக்குகள்ல ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்தாங்க என்டிஏ அலையன்ஸ். இந்த முறை அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா சொல்றாரு. ஓகே, நாளை மறுநாள் நமக்கு தெரிஞ்சிடும். தாய்ங்கிற நாவல் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாவல். நிச்சயம் அந்த நாவலை படிச்சவங்க எல்லாருமே ரொம்ப சிலாகிச்சு வந்து பேசுவாங்க. மார்க்சிம் கார்கி வந்து எழுதினது. அந்த நாவல் வந்து இப்போ ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரஷ்ய நாவல்கள், பல நாவல்கள் வந்து விகடன் பாட்காஸ்ட்ல இருக்கு. நிச்சயம் கேளுங்க. இந்த நாவல் நான் ரொம்ப வருஷம் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நாவல், பக்கெட் லிஸ்ட் இருந்த ஒரு நாவல். அது ஆடியோவா நான் கேட்க போறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் நாங்க கொடுக்குறோம். டெல்லியில இப்ப இன்னொரு சர்ச்சையும் வெடிச்சிருக்கு. விளையாட்டு மைதானத்தை வச்சு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் 1982ஆம் ஆண்டு வந்து கட்டப்பட்டுச்சு ஆசிய போட்டிக்காக. அங்க நடக்காத போட்டிகளே கிடையாது. ஒரு மிகப்பெரிய அடையாளம்னு வந்து சொல்லலாம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை. இப்ப நாங்க வந்து இடிக்க போறோம், இடிச்சிட்டு எப்பக்குள்ள கட்ட போறோம், அதோடைய பட்ஜெட் என்ன எதுவுமே சொல்லலை. ஆனா இப்ப வந்து காங்கிரஸ் வந்து கையில் எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இடிக்க போறோம்னா அதுக்கு முதல் காரணம் என்னவா இருக்கும்?
ஜவஹர்லால் நேரு தான் பேரே நேருன்னு யாரையெல்லாம் இருக்காங்களோ இங்க எல்லாம் அவங்க நாடு கடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி பேரை நீ கெசட்ல வந்து மாத்திருங்க. அந்த ஐடியாலாம் கூட வச்சிருப்பாங்க போல இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. ஒண்ணு நேரு, அடுத்து இந்திரா காந்தி, இந்த 2 பேரையும் ஃபுல்லா மறைச்சிட்டு எங்க ஜி பேர் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அது தெரியுது. அதான் மாணிக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வரலாற்றை தொடர்ந்து அழிக்கிற வேலையை பிஜேபி பண்ணிக்கிட்டே இருக்கு. நேரு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க பேரை வச்சுக்கிட்டா வரலாற்றை அழிச்சனால ஒரு புது கட்டிடத்தை கட்டிட முடியும். ஆனா வரலாற்றை அழிக்கிறதுங்கிறது ஏத்துக்கவே முடியாது. அது ஆமா, அதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப 2009 நடந்துச்சுல காமன்வெல்த், அதுக்கு வேற 1000 கோடி போட்டு அந்த ஸ்டேடியத்தை எல்லாத்தையும் புதுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் திருப்பி 2015 திருப்பி இன்னும் பல கோடி போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. பண்ணி இப்ப அவசியம் என்ன? ஒரு 15 வருஷத்துல முழுக்க அதை இடிச்சிட்டு ஒரு விளையாட்டு நகரமா அதை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவுல ஹரியானா இருக்கு. அங்க வந்து ஒலிம்பிக்ஸுக்காக பிரம்மாண்டமா ஒரு நகரம் அங்க தயாராகிக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க தயாராகிட்டு இருக்கப்ப இங்க அவசியம் என்ன? அது காரணம் என்னன்னா நேரு தான். நேரு அந்த பேரு தான் எங்களுக்கு கிடைக்குது. அப்ப பேர் போர்டை மட்டும் கழட்டி வச்சிருக்கலாம். இவங்க வந்து ஒட்டு மொத்தமா இடிச்சுட்டு புதுசா கட்டி பேரை மாத்திரலான்னு பாக்குறாங்க போல. சரி, இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி நவம்பர் 25 அயோத்தியாவுக்கு போறாரு. திரும்ப அயோத்திக்கு போய் அங்க ராமர் கோயில் ஏற்கனவே கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே திறப்பு விழா நடத்தி தான் தேர்தலை சந்திச்சாங்க. இப்ப என்னன்னா, இப்பதான் முழுசா பணி நிறைவடைஞ்சிருக்கான். கட்டி முடிச்சா கூட இப்ப பீகார் எலெக்ஷன் ராமர் வச்சுதானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சீதா அங்க அதான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. சீதாவுக்கு கோயில் கட்டுவோம் பீகார்லன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அடுத்து அனுமானு, லட்சுமணனு எவ்வளவு பேர் இருக்காங்க ராமாயணத்துல. ஆமா, அதுக்கடுத்து மகாபாரத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் தான் அவங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, நவம்பர் 25 அங்க போய் அந்த அயோத்தி கோயிலோட உச்சியில ஒரு காவி கொடியை வந்து ஏத்த போறாராம். இப்ப அங்க ஏத்துறாங்க, அயோத்தியால ஏத்துறாங்க. அதுக்கடுத்து எங்க ஏத்துவாங்கன்னு தெரியல. அதை வந்து ஏத்தி முழுசா நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு விழாவை வந்து அங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ அயோத்தியா முழுக்க இனிமே காவி கொடி பறக்கும்னு பாஜக காரங்க பெருமையா சொல்றாங்க. இப்பதான் பறந்துட்டு தானே இருக்கு. திரும்ப ஏத்தி பறக்க விடுவார் மோடி. சார் ஃபார்ம் சில வீடுகள்ல வந்திருக்கு. சில பேர் அவங்க வாலண்டியரா போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சில பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நிறைய கேள்விகள் நம்ம நேருக்குமே இருக்கு. நம்ம டிகோட் வெங்கட் தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அதையும் நீங்க வந்து பாருங்க. இதுல நம்ம நேர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கே வயசு ஒரு 60க்கு மேல. அவங்களுடைய அப்பா அம்மா டீட்டெயில் எல்லாம் கேக்குறாங்களாம். அது எப்படி தர்றது? அவங்களே இல்லாதப்ப அவங்க டீட்டெயில் நான் எப்படி கொடுப்பேன்? உறவினர்னு கேக்குறாங்க. அவங்க கணவரும் கிடையாது. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த அதிகாரிகள் கேட்டா அதிகாரிகளுக்கும் பல சந்தேகங்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஞானேஷ்குமாருக்கே நிறைய சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் அந்த சாரை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, பரமாத்மா அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவாரு ஞானேஷ்குமாருக்கு. நமக்கு யார் கிளியர் பண்ணுவாங்கன்னு தான் வந்து தெரியல. இப்ப முன்னாள் நிதியமைச்சர், இப்பயும் அமைச்சரா தான் இருக்காரு அவரு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். நறுக்கு நிறைய கேள்விகள் கேட்பாரு. அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயமா தான் நமக்கு வந்து படுது. சாருங்கிறது யாரும் வேணான்னு சொல்லல. ஆனா இப்ப ஏன் ரொம்ப அவசரமா வந்து நடத்துறீங்க? தேர்தலுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து முதல் கேள்வி. 2வது, டிமானிட்டைசேஷன் அறிவிச்சுட்டு எப்படி வந்து பண மதிப்புல இப்ப சொல்லிட்டு அச்சடிச்சாங்களோ அதே மாதிரிதான் இப்ப வந்து கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 3வது என்ன கேட்கிறாருன்னா, 2002, 2005 ஸ்லாப் வச்சுதான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மதுரை மத்திய தொகுதி இருந்தது. அப்ப எவ்வளவு வாக்காளர் இருந்தாங்க அப்படின்னா 1,40,000 பேர் இருந்தாங்க. இப்ப எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க அப்படின்னா 2,40,000 பேர் இருக்காங்க. இப்ப அந்த 1,40,000 பேர்ல ஒரு 40,000 பேர் தவறி இருக்கலாம், இல்ல வேற இடத்துக்கு வந்து போயிருக்கலாம். இப்ப மீதி 1,00,000 பேர் இருப்பாங்க. அந்த 1,00,000 பேரும் அவங்க போட்டோவை மட்டும் ஒட்டிட்டா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவாங்க. மீதி 1,40,000 பேரும் அவங்க ப்ரூவ் பண்ணணும், இந்த தொகுதியை சேர்ந்தவங்க தான் நானு, இந்த மண்ணை சேர்ந்தவங்க தான் நானு ப்ரூவ் பண்ணணும், இந்தியன் நானு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். இதாவது மதுரை மத்திய தொகுதிக்கு ஒரு 1,50,000 பேர் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. இதே மதுரை வடக்கு அந்த தொகுதியே கிடையாதான். 2002, 2005 அந்த தொகுதி மறுவரையில 2011 தான் வந்திருக்கு. அப்ப 100% அந்த வாக்காளர்கள் அந்த தொகுதியை சேர்ந்தா நான்கு ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாமே எப்படி 30 நாட்கள் பண்ணி முடிப்பாங்க? 4வது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிஎல்ஓக்களே அறிவிச்சதுக்கு பிறகுதான் வந்து நியமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முழு நேர பணியுமே இது கிடையாது. அரசாங்க ஊழியர்ல தான் பண்றாங்க. ஏற்கனவே நிறைய வேலைகள் இருக்கு. கூடுதலாக அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் தான் அந்த வேலை வந்து அவங்களால பண்ணவும் முடியும். அவங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு. முறையா பயிற்சியும் கொடுக்கப்படல.
அப்படி இருக்க பட்சத்துல எப்படி வந்து முடிப்பாங்க? இவ்வளவு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி முடிக்க முடியும் கேட்கிறாரு. இந்த 4 கேள்வியில் அடுக்கிறாரு. நியாயமா தானே படுது. 4 கேள்வியும் நியாயமா இருந்தாலும் நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறது தான் ஞானேஷ்குமாரோட ஆன்சரா இருக்கும். ஏன்னா அவருக்கும் பதில் தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த நடைமுறை சிக்கல்லாம் தாண்டி ஒரு டிராஃப்ட் வேற வெளியிட போறாங்க அடுத்த மாசம். அதுல என்னென்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கறத நினைக்கும் போதே நமக்கெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? அந்த ஃபார்ம் வந்துருச்சு. வந்துருச்சா? லக்கி, எனக்கிட்ட வரல. வரும் நீங்க அந்த பழைய அட்ரஸ்ல போய் தட்டிக்கிட்டு இருக்க போறாங்க. கதவு சொல்லி வைங்க, அங்கேயும் சொல்லி வச்சிருக்கேன். ஓகே, அந்த மாதிரிதான் வந்து பல பேருக்கு எங்க கொடுத்துருக்காங்க ஃபார்முங்கிறதே தெரியாத மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. சரி, இந்த சாரை பத்தி நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் நீங்க சொன்னீங்கல்ல, இதுல இன்னொரு டவுட் என்ன தெரியுமா இருக்கு? சுவாரஸ்யமான டவுட். சில பேரு வேற ஊர்ல இருந்திருப்பாங்க, இந்த ஊருக்கு மாறி இருப்பாங்க, இடம்பெயர்ந்திருப்பாங்க. இன்கேஸ் 2 ஊர்லயும் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோவேன், என்ன ஆகும் கேட்டா அதுக்கும் பதில் இல்ல தேர்தல் ஆணையர்கள்கிட்ட. ஆமா, இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. சரி, இப்ப மத்தியில நிதியமைச்சரா இருக்கிறவங்க சில விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. அவங்க தேர்தல் இன்னும் போட்டி பிடிச்சி வச்சவங்க தானே? இல்லையே, அந்த பழக்கமே அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கும் இல்ல, வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இல்ல. ராஜ்யசபால ஜெயிச்சுதானே போறாங்க. அது சொன்னா போட போறாங்க, அது வேற மாதிரி தேர்தல். அதுவும் தேர்தல் தானே. அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்தணுங்கிறது தான் சில பேருக்கு இங்க ஆசையா இருக்கு, ரொம்ப ஈஸியா வந்துடலான்ட்டு. சரி, இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் இருந்த போதே 13 முறை வந்து சார் எல்லாம் நடத்திருக்காங்க. அப்பெல்லாம் வந்து அமைதியா இருந்தவங்க இப்ப வேணும்னே வந்து பிரச்சனை பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்க இதுக்கு எதுக்கு போராடுறாங்கன்னே தெரியல திமுக கூட்டணி கட்சிகள். ஏன்னா வந்து திமுகவுக்கு மக்கள் கிட்ட பல அதிருப்தி இருக்கு அரசு மேல. அதெல்லாம் மடைமாற்றதான் இந்த சாரை வந்து இப்ப கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமனோட கருத்தா இருக்கு. சரி, அவங்கதான் சிறந்த முறையில் ஆட்சி பண்றாங்க, அவங்கள அதிருப்தி இல்லைன்னா நிர்மலா சீதாராமன் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டியதானே? கொஞ்சம் பயமா இருக்கும்ல. இதுவரை நின்னதே இல்லை தேர்தல்ல. அதுதான் பயமா இருக்கு போல அவங்களுக்கு தேர்தலை எதிர்கொள்ள. ஆனா அவங்க அதை வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த சார் பத்தி பேசும்போது பாஜக தலைவர் தமிமுன் அன்சாரி அவரும் வந்து இந்த திமுக வழக்கு போட்டிருந்தாங்களா உச்ச நீதிமன்றத்துல, அதுல என் மனுவையும் சேர்த்துக்கங்கன்னு அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஓகே, பாஜக பத்தி பேசுறப்ப மானிமா பத்தி பேசலாம். ஒரு பொது சின்னத்தை வந்து கேட்டு தேர்தல் ஆணையர்கிட்ட அப்ளை வந்து பண்ணிருக்காங்க அவங்க. அதே மாதிரி ராமதாஸ் அவரும் வந்து அப்ளை பண்ணிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்னம் எங்களுக்கு தான், யார் வேணாலும் நீங்க என்ன கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, எங்க அப்பாவே கேட்டாலும் நான் கொடுக்க முடியாதுன்றாரு அவரு. அதான் அவர் வந்து மாம்பழ சின்னத்தை ராமதாஸ் கேட்டு கடிதம் எழுதியிருக்காரு. நம்ம கடிதமே எழுத தேவையில்லைங்கிற மாதிரி அன்புமணி பேசுறாரு. ஏன்னா நம்ம கிட்ட தான் சின்னம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. மாம்பழம் யாருக்கு? அப்பாவுக்கும் பையனுக்கு ஒரு சண்டை. சுத்தி வந்து தம்பிக்குள்ளார சண்டை வந்தா பரவாயில்ல, அப்பா தம்பிக்குள்ள சண்டை மாம்பழத்தை வச்சு யார சுத்தி வந்து வாங்குவாங்க அந்த மாம்பழத்தை? ஞானேஷ்குமாரை சுத்தி. திமுக எம்எல்ஏ எழிலன் அவர் பேசின ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அந்த திமுகவோட 75வது ஆண்டு விழா, அதுல அறிவு திருவிழான்னு சொல்லி ஒன்று கொண்டாடினாங்க. அதுல அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய இளைஞர்களை தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க, பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்த இளைஞர்களை நம்ம தற்குறிகள் சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சங்கிகள் கிடையாது. அவங்கள திராவிட சித்தாந்தம் பத்தி நம்ம தான் போய் பேசணும். நம்ம நிறைய பேச தவறிட்டோம், அதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்களோட தலைவர்கள் வேணா சுயநல நோக்கோட சில விஷயங்களை பண்ணலாம், ஆனா வந்து முழுக்க அவங்கள வந்து நம்ம ஒதுக்கிடக்கூடாது இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளம் தலைமுறை பேச்சாளர்கள் அவங்க மொழியில பேசி நம்ம கருத்துக்களை எடுத்து வைங்க, அப்பதான் உரையாடினாதான் இது மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது வந்து சமூக வலைதளத்துல பரவலா வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல கருத்து தான். ஏன்னா ஒருத்தர் பார்த்து தற்கொலைன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்தானே, நீ திட்டிட்டு தானே நீ கிளாஸ் எடுக்கிறேன் கவனிக்கவே மாட்டாங்க. ஆமா, சரி உனக்கு என்னவா பிரச்சனை வாப்பா அப்படின்னு சொல்றப்ப அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலையாவது இருப்பாங்க, காது கொடுத்தாது கேட்பாங்க அவங்க. ஆனா இளைஞர்கள் ஃபுல்லா டிஎம்கே ஐடிவிங் தான் அதை பண்றது. யாரெல்லாம் டிவிக்கு இருக்காங்களோ அவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி நீ தற்குறி தானேங்கிறப்ப அவங்க என்ன ஆவாங்க, காலத்துக்கு அதை சைடு வர மாட்டாங்க. இதைத்தான் வந்து அவருமே சொல்ல வர்றாரு. நம்மளே அதை வந்து உருவாக்கிடக்கூடாது, அப்படி ஒரு கூட்டத்தை நம்ம தான் தவறிட்டோங்கிறதையும் அவர் அந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. நம்ம தான் பேசி அவங்கள வந்து புரிய வச்சிருக்கணும், அதை தவற விட்டுட்டோம், இனிமே அதை பண்ணாதீங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. இவர் பேசினதை சில தாவேகாவினரே வந்து ஷேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து அந்த கூட்டத்திலே நிறைய பேர் வந்து தாவேகாவை மறைமுகமா விமர்சிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு அவதூறு திருவிழா மாதிரி நம்ம மேல அவதூறு பரப்புறதே அவங்க வேலையா இருக்கு. 1969க்கு அப்புறம் திமுகவோட கொள்கை, அதாவது அண்ணாக்கு அப்புறம் திமுகவோட கொள்கை வந்து அவதூறுங்கிறது மாறிடுச்சு, அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமூக நீதி, இந்த தமிழர் இதெல்லாம் மறந்துட்டாங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு.
தமிழ்நாட்டில் இந்த அருவாள் வெட்டு சம்பவம், கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ என்னன்னா, அந்த ராஜபாளையம் தேவதானம் அந்த பகுதியில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் 2 காவலாளிகள் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. உண்டியல் திருட்டு சம்பவத்தின் போது தான் இந்த கொலை நடந்ததா காவல்துறை சொல்றாங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாகராஜ் அப்படிங்கிற 25 வயது இளைஞர், அவரும் இதில் ஈடுபட்டதா சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. நகையெல்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு காட்ட. அந்த இடத்துல அருவாளை அவர் மறைச்சு வச்சிருந்திருக்காரு. உடனே எடுத்து தாக்க போயிருக்காரு காவல்துறை. அதனால காலில் சுட்டிருக்காங்க. இப்போ வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வேற சில குற்றவாளிகளும் இதுல இருக்காங்க. அவங்களையும் நாங்க பிடிப்போம்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருச்சி பீமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தாமரை செல்வன். இவரை நபர்கள் 2 பைக்ல துரத்திட்டு வந்து இவரோட பைக்கை இடிச்சு அவரை கீழே விழுக வச்சு நடு ரோட்ல அருவாள் எடுத்து துரத்திட்டு போயிருக்காங்க. அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னா, காவலர்கள் குடியிருப்புல போய் தஞ்சமடைய முயற்சிருக்காரு. அங்க போனாவது பாதுகாப்பு இருக்கும்னு. அங்கேயும் அந்த நபர்கள் போய் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. ஒரு காவலர் வீட்டுக்குள்ளார போயிருக்காரு தாமரை செல்வன். அப்பயே அந்த வீட்டு கதவை திறந்துட்டு தாமரை செல்வனை சராமரியா வெட்டியிருக்கு அந்த கும்பல். காவலர் குடியிருப்புலயே பாதுகாப்பு கிடையாது, காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவலர்களால பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஆமா, அப்படி ஒரு சம்பவம் தான் கோவையில நடந்திருக்கு. காவலரோட மகன், டிஎஸ்பியோட மகனால ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பம்பிள்ங்கிற ஒரு ஆப் மூலமா ஒரு பொண்ணுகிட்ட பேசி அவங்க கோவையில இருந்திருக்கிறாங்க. போய் அங்க தருண், தனுஷ்ங்கிற 2 இளைஞர்கள் போய் பணம், நகை எல்லாம் மிரட்டி பறிச்சிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, இந்த தருண்கிறவர் வந்து டிஎஸ்பி, திண்டுக்கல் டிஎஸ்பி தங்கபாண்டியனோட பையன் அப்படிங்கிறது. இப்போ அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியில வந்து ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க என்ன, அதிமுகல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஜிபி வந்து நிரந்தர டிஜிபி இல்லாதனால காவல்துறை மேல பயமே இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனாலதான் பக்கத்திலே கொள்ளை சம்பவம் நடக்குது, போலீஸ்காரர்களால ஒண்ணு துன்பம் வருது, இல்ல அவங்க அலட்சியமா இருக்கிறதுனால மக்களுக்கு துன்பம் வருது அப்படின்லாம் அவங்க கண்டன பதிவு போடுறாங்க. ஆமா, மத்தியில் அவங்க எப்படியோ இங்க இவங்க இப்படிதான் இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையிலே பாதுகாப்பு இல்லை, இங்க டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி பாதுகாப்பு இல்லை. இப்படிதான் இருக்கு 2 பேரோட ஆட்சியுமே. இன்னொரு பக்கம்னா அந்த பல்புடுங்கி பல்வீர் சிங், ஆமா, அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு, உயர்நீதிமன்றத்துல போட்டிருந்தாரு. என் மேல பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் ரத்து பண்ணுங்க எல்லா வழக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழக்குல வந்து சிபிசிஐடி தான் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அறிக்கை தாக்கல் பண்ணுங்க, என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு நீதிமன்றத்துல சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை போதிய முகாந்திரம் இல்லைன்னா சிபிசிஐடி தரப்புக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 லட்சம் அபராத முறையும் உங்களுக்கு போடுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்னொரு பக்கம் சென்னை முழுக்க அரசியல்வாதிகள் வீடு, நடிகர்கள் வீடு, விமான நிலையம், பல இடங்களுக்கு வந்து இந்த மின்னஞ்சல் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. முகம் தெரியாத நபர்கள் வெடிகுண்டு வச்சிருக்கோம் அந்த பாம்ஸ் கார்டும் போய் செக் பண்றாங்க. கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கடந்த ஏப்ரல்ல இருந்து இது வரைக்குமே ஒரு 6 மாசத்துல மட்டுமே 342 மெயில் வந்திருக்கான். அதுக்கு வந்து சென்னை கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நெருங்கிட்டோம், சீக்கிரம் பிடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இந்த VPN, டார் இதெல்லாம் பயன்படுத்தி அந்த மெயில் வந்து அனுப்புறாங்கன்னா, அதனால சில சிக்கல்கள் இருந்திருக்கான் டெக்னிக்கலா. நெருங்கி சட்டப்பட்டு முடியும். ஏன்னா நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு திருப்பி வெடிகுண்டு மிரட்டல், இது தொடர்கிறதே நடந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த அபராதம் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மாதாவர டாஸ்மாக் கடையில ஒரு மதுப்பிரியர் போய் வாங்கியிருக்காரு பாட்டிலு, 10 ரூபா எச்சா வச்சு வித்துருக்காங்க. அதனால மன உளைச்சல் ஏற்பட்டு அப்படியே நடந்து வந்து இன்னொரு கட்டிங் போட்டிருக்காரா. நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டாரு. நீதிமன்றம் பார்த்துட்டு ஆமாமா ரொம்ப மன உளைச்சலா இருக்காரு சொல்லிட்டு 5000 அபராதம் போட்டிருக்காங்க அந்த டாஸ்மாக் கடைக்கா. சரி பாருங்க, 10 ரூபா வாங்கினது இப்ப வெளியே வந்திருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி அப்பவே கேட்டப்ப அதெல்லாம் இல்லைன்னாரு. இப்பயும் அதான் சொல்லுவாங்க, இல்ல அப்படிம்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்துலயும் 10 ரூபா வாங்குறாங்க, இப்பயும் வாங்குறாங்க. இது கடைக்கு மாறுது, ஆளை பொறுத்து மாறுதான். இப்படி பல பேர் மன உளைச்சல் ஆயிட்டா டாஸ்மாக் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க? பல பேர் இப்ப கேஸ் போடாங்கன்னா திருந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருது செவாலியர் விருது. அந்த விருது வந்து கலை இயக்கம் தோட்டாதரணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் தொடாத உயரம் கிடையாது, அதுக்கும் மேல ஒரு மகனும் தான் இந்த செவாலியர் விருதும் அவருக்கு. ஆமா, செவாலியர் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், ஷாருக் கான் இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப திரும்ப தோட்டாதரணி ஒரு கலை இயக்குனர், அவரோட கலைப்படப்பு நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். சிவாஜி, நாயகன் படத்துலலாம், பொன்னியின் செல்வன்லாம் நம்ம பார்த்தோம். அவர் ஒரு சிறந்த ஓவியரும் கூட, நல்ல ஆர்ட் எல்லாம் அவரோட ஃபேமஸான ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அந்த பதிவுலையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அந்த பெரியார் படம் இருக்குல்ல, அதை உருவாக்கியதும் இவர் தாங்கிறத சொல்லியிருக்காரு. நம்மளும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நம்ம நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம்.
H1B விசா அதுக்கு பல விதிமுறைகளை புதுசாக கொண்டு வந்தார் ட்ரம்ப். ஏன்னா அதனால வந்து நம்ம நாட்டில் உள்ளவங்களோட வேலையெல்லாம் பறி போகுது அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போ அப்படியே உல்டாவா பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ஹைலி ஸ்கில்டு ஜாப்ஸுக்கான ஆட்கள் அமெரிக்காவில் இல்லை, நமக்கு வந்து அது தேவைப்படுறாங்க, அதனால வெளிநாட்டவர்களை நம்ம ஈர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ அந்த H1B விசால இருந்தும் பின்வாங்குவார் போலதான் தெரியுது. நம்ம மெல்ல மெல்ல எல்லாத்துலயும் பின்வாங்கிட்டே இருக்காரு. அடிபடுறப்ப தானே நிலமும் அவருக்கு புரியும். இன்னொன்று வந்து இமிகிரேஷனால உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா எல்லாமே. இப்போ வேணான்னா என்ன பண்ணுவாங்க? மேல ஏரோப்ளைன் போகுது. 7 வயசானாலும் ஏரோப்ளைன் சவுண்டை கேட்டா மேல பார்த்தா தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா தூரத்து சொந்தம்னு அர்த்தம் இல்லையா? அந்த காலத்தில் வாக்காளர்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தனர். இந்த காலத்தில் பிரதிநிதிகள் தங்களுக்கு ஆதரவான வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். என்ன ஒரு முன்னேற்றம்! ஏன்டா சோகமா இருக்க? இல்ல, அடுத்த வருஷம் தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருதான். ஆமா, இன்னைக்கு வந்து 2026 இந்த விடுமுறை தினங்கள் அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. அதுல 2 ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சான். 2வது என்னது அது தெரியல, சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் அதை பாக்குறதே கிடையாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது அமித்ஷாக்கு வந்து கொடுத்துடலாம். டேக் டைவர்ஷன் அப்படின்னு ரூட் எடுக்கிறாருல. ஆமா, என்னன்னா உள்துறை அமைச்சர் அவர் தான், இந்தியா நம்ம பாதுகாப்புக்கெல்லாம் அவர் தான் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். ஆனா ஃபுல்லா எலெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி யார் தூக்கலாம், எந்த கட்சியை உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அவரோட ஈடுபாடு, அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை எல்லாமே இருக்கு. ஆமா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், கட்சியை வந்து முன்னேற்றணும், இதுலதான் அவர் கவனமா இருக்காருன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இப்பதான் பெகலாம் நடந்துச்சு மே மாசம். அதுக்குள்ள பாருங்க செங்கோட்டையில் இப்படி நிகழ்வு. இதோதான் கடைசி எல்லாருக்கும் ஒவ்வொரு நிமிஷம் பேசுறோம். ஆனா நெருங்கிட்டே இருக்கும் போது தான் நமக்கு வந்து தோணுது. ஆமா, பொறுப்பும் எடுத்து யாரும் பேசவும் மாட்டேங்கிறாங்கிறதே ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு கேள்விகள் இருக்கு, ஒரு விடை தெரியாத கேள்விகள் அவ்வளவு இருக்கு நம்ம நாட்டுல. சரி, அதனால டேக் டைவர்ஷன் விட்டு எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல அமித்ஷா, அதனால அதே விருதா வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.